என்னாச்சு? தோத்து போயிட்டேன்டா, தோத்து போயிட்டேன். சாவுல இருந்து தடுத்த உங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்தாரு. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு சூறாவளி அந்த வாழ்க்கையே கலைச்சு போட்டுட்டு போயிடுச்சு. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அனாதையாகி இப்ப சாவ நோக்கி வந்து நிக்கிறேன். அந்த சண்டால ராஜேஷ் மட்டும் குறுக்க வரலன்னா உன்னை நல்லபடியா பெத்து எடுத்து பன்னீர்ல குளிப்பாட்டி சந்தன தொட்டில தூங்க வச்சு ஃபாரின்ல படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி இருப்பேன். ஆனா இப்ப நான் உனக்கு உலகத்தையே காட்ட முடியாத பாவி ஆயிட்டேன். கருவறையே கல்லறை ஆகி போயிடுச்சு. நீ யாருக்கு முந்தான விரிச்சேன்னு புருஷன் கேட்டதையே என்னால தாங்க முடியல. நாளைக்கு நீ பிறந்ததுக்கு அப்புறம் நீ யாருக்கு பிறந்தன்னு அப்ப கேக்குறத நீ எப்படி தாங்கிக்க போற? என் ஒழுக்கத்தையே நிரூபிக்க முடியாதப்போ நீ பிறந்து நீயும் ஏன் அந்த அசிங்கத்தை சுமக்கணும்? வேண்டாம்ப்பா. வழி தவறுனவங்கிற பேரோட சிசுவ கொன்னவங்கிற பேரும் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல. நான் உன்னோட சேர்ந்தே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். இனி எந்த பிரச்சனையும் வராது. வந்துருச்சு, அங்க பாருங்க. அச்சச்சோ, அந்த ஆண்டி தூக்குல தொங்க போறாங்க. வாங்க சீக்கிரம் போய் காப்பாத்தலாம். நம்ம ஓடி போய் காப்பாத்துறதுக்குள்ள அந்த ஆண்டி தூக்குல தொங்கிடுவாங்க. இருங்க. பண்ணீங்க? ஆமா, நீங்களே யாரு? கடவுள்கள். கடவுள்களா? ஆமா, உங்க உயிரை காப்பாத்துனீங்களே, கடைசியில கடவுள் தானே சொல்ல போறீங்க? வாழக்கூடாதுன்னு தானே சாக போனேன். என்னை ஏன் காப்பாத்துனீங்க? ஏன்
வாழக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்க? சொல்லி பிரயோஜனம் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க வழியை பார்த்துட்டு நீங்க போங்க. கௌரி, இது சரிப்பட்டு வராது. நீ வட்டத்தை போட்டு உங்க பிளாஷ்பேக்க பாரு. ஆமா, அதுதான் சரி. பாவீங்களா, எல்லாரும் சேர்ந்துதான் சதி பண்ணிருக்கீங்களா? யாருன்னு சொல்லுங்க. வந்தீங்க, என்ன காப்பாத்துனீங்க. என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் தரையில வட்டம் போட்டு காமிச்சீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போற வழியில எல்லாத்தையும் சொல்றோம். முதல்ல நீங்க கிளம்புங்க. அங்கிளுக்கு உண்மையை புரிய வச்சு உங்களை அவரோட சேர்த்து வைக்கிறோம். கிளம்புங்க கிளம்புங்க ஆண்டி. வாங்க. வாங்க போலாம். இந்த மூணாவது சுமங்கலிகிட்டையும் நல்ல முறையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டா பூதலோகம் போய் அப்பாவை சீக்கிரமா விடுதலை பண்ணிடலாம். இந்த தடவையாவது எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனா இது கடைசி சுமங்கலியாச்சே. தொடர்ந்து தோத்துக்கிட்டு வர லீ அவ்வளவு சீக்கிரமா அந்த சுமங்கலி பொண்ணுகிட்ட ஆசீர்வாதம் வாங்க விட மாட்டான். அவனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இடைஞ்சல் கொடுப்பான். ஆமாமா, அவன் தான் நமக்கு முதல் கொள்ளி. நம்மகிட்ட நீதியும் நியாயமும் தர்மமும் இருக்கும்போது எதிராளி எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு துர்க்கைக்கு முன்னால விளக்கேத்துவோம். வாங்க. சரிம்மா. அம்மா தாயே, எல்லாம் வல்ல கடவுளே, அதர்மத்துக்கு எதிரா நாங்க நடத்துற இந்த போராட்டத்துல கடைசி கட்டத்துல நிக்கிறோம். வழக்கம் போல மூணாவது சுமங்கலி பொண்ணையும் எங்களுக்கு காட்டி எந்த தடையும் இல்லாம அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வழிவகை செய்து கொடுத்தாயே. அம்மா தாயே, அகிலாண்ட நாயகி, ஒவ்வொரு நாளும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு காலம் தள்ளிட்டு இருக்கேன். நான் என் புருஷனை பிரிஞ்சு
இதோ அதோன்னு 9 மாசம் ஆயிப்போச்சு. இந்த சுமங்கலி பொண்ணுகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டா நான் அவரை பார்த்துருவேன். எந்த சிக்கலும் இல்லாதபடி இந்த சுமங்கலி கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க அருள் புரித்தாயே. வாங்க போலாம். போலாமா? பாட்டி, விளக்கு வைங்க. வாங்க அங்க போய் பார்க்கலாம். சரிம்மா. அத்தை, இது கடைசி சுமங்கலிங்கிறதுனால மனசு திக்கு திக்குன்னு இருக்குத. ஏமா பயப்படுற? முடிவு நமக்கு ஜெயமா இருக்கும், கவலைப்படாத. ஆமா ராணி, இப்பதான் நம்ம மனசு திடமா வச்சிருக்கணும். ஏமா பயப்படுறீங்க? நாம தான் ஜெயிக்க போறோம். வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு. சர்வே ஜனனம் ஷ குடும்பானாம் ஷமஸ்திர்ய வீர்ய விஜயாதர ஆரோக்கிய ஐஸ்வர்யானாபிவர்த்தம் இட்டகாமியார்த்த சித்தர்த்தம் தனகனகஸ்துவாகணாரத்தம் ஆரோகஜலகாத்ரம் வஜ்ர சரீராபிவர்த்தம் ஸ்ரீ மகாதேவி நமः பாதாரவிந்தியோட்டோத்ரம் சதநாமார்ச்சன பூஜாம் கரிஷ்யே. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் உமாஜி நமः. ஓம் சம்போ கண்ணீ நமः. ஓம் சாவித்ரி நமः. நல்லா பாரு, கண் குளிர பாரு. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுன்னு உன்கிட்ட வேண்டிக்கிட்டு தினமும் உனக்கு வந்து விளக்கு வச்சேனே, நீ தந்த பரிசை பாரு, நல்லா பாரு. விட மாட்டேன். தினமும் வந்து என்னோட கோலத்தை காட்டி நீ பண்ண தப்ப உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்ப. ஆமா, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்ப. परिषदति दुर्गान् विश्वानावे वसन्तं दुरिताद्दग्नेहं ताम् अग्निवर्णां तपसां ज्वलन्तीं वैरोचनीं कर्मफले सुदिष्टां दुर्गां देवीकं शरणमकं प्रपद्ये. सुधरशे नमः. आढ्याजनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो गौरी प्रचोदयात्. सर्वाभीष्टप्रसादफलसिद्धिरस्तु मगधैश्वर्यापि विद्धिरस्तु. धनं धान्यं वशं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः.